ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். திருந்தாத ஜென்மம் போல் இந்த கோவா கேங்கே கலைச்சி போடுன்னு சொன்னாலும் இப்படிப்பட்ட ஒரு எச்சத்தனத்தை பண்ணியிருக்காங்க இந்த கோவா கேங். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ அதான் வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க, அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி இருக்கிறதுலே கேவலமாக கிட்டத்தட்ட என்னது மஞ்சரி வந்து இப்படி நடப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஜெண்டரை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுலே மட்டமான விஷயம். இவ்வளோ பெரிய 1,00,00,000 மக்கள் மேலே போய் பார்க்குறாங்க, அதில் போய் இப்படி பண்ணுமா சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு மிடிலே அவர் பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வராரு, இதுக்கப்புறம் எல்லாருக்கும் நிறைய அடித்தளமாக இருப்பார் அப்படின்னு நினச்சா இருக்கிறதுலே கேவலமான பையனாக அவர் இருக்கிறாரு. இதில் இந்த ரயான் வேற ஏற்றி விட்றது, மஞ்சரி மாதிரி பண்ணு, ஆனந்தி மாதிரி பண்ணு. ஃபஸ்ட்டு ஆனந்தி மாதிரி பண்ணி அவங்க வந்து ஒரு ஜெண்டரை மீன் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட் மஞ்சரி வந்து இப்படி நடப்பாங்க அப்படின்னா மஞ்சரி ஏதோ கத்தி ஏதோ மோனம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து ஜாக்கி சொல்கிறாங்க, ஐயோ பாடுறா மேடம் அது திட்டுறாங்க அப்படின்னோட எல்லாம் சிரிக்குதுங்க. லூஸு கர்மாந்திரங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது காண்டாகுது. ஸோ இது பார்த்தாலே தெரியும், செகண்ட் ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் அவர் சும்மா அசிங்கமாக கொடுத்துனுக்கிறாருன்னு சொல்லி. இதை பார்த்து இதுங்க சிரிக்குதுங்க. இதுங்களுக்கு ஒரு காமன் சென்ஸு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இதில் ராயன் வேறு மஞ்சரி மாதிரி பண்ண ராயன் இதுக்கு சிரிக்குதுங்க. கோவா கேங்க காலையும் தானே சொன்னாங்க. இன்னும் திமிரலைன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். பட் இது இருந்தாலும் இது வந்து 1 hour எபிசோடில் நடைபெறலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச நைட்டே அனுப்பினால ஆனாலும் இதுங்க திமிராட்டம் காட்டுதுங்க. பட் நடுவில் பண்ணால் மாட்டிப்பாங்கன்னு சொல்லி இப்போவே பண்ணின்னு இந்த ஜெஃப்ரி இருக்கிறதுலே கேவலமானவன். அவனும் பொட்டியை கட்டிடுவான்னு நினைக்கிறேன். நேற்று போன வாரமும் நானே தூக்குறேன் ஏதோ நல்ல ஒரு மாதிரி பேசிப்பார். இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பாருங்கள், நம்மளை தான் தப்பு சொல்லணும். ஐயோ, இந்த கோவா கேங்க கீச்சு போட்டாலும் திரும்பி ஓட்டு சேர்ந்துருக்கும் போல். ரஞ்சித் இப்போ வெளில இருக்கார், ஏன்னா கேப்டன் பொறுப்பு. பட் இருந்தாலும் அவர்லாம் ஒஸ்ட்டுங்க. அவர்லாம் இன்னும் 2 வாரம் தான். அது தாண்டாருன்னா அது உலகத்தில் 7 அதிசயமாக 8வது அதிசயமாக போய் சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இவ்வளோ கேவலமாக மஞ்சரி போகும்போது அவங்களது மார்க்கிங் பண்ணுறது என்னது இதெல்லாம் ஒரு அனாவசியமான வேலை. உங்களுக்கு என்ன கேம் விளையாட வந்திருக்கீங்க, 1,00,00,000 மேலே போய் பார்க்குறாங்க, இப்படி நடக்கிறாங்க. இந்த ஜெஃப்ரி இருக்கான்ல, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறான், அப்பப்போ இதே பண்ணுறான். இவங்க உடனே மார்க் பண்ணுறது, நேற்று ரொம்ப கேவலமாக மார்க் பண்ணுறான். இது அட்ரஸ் பண்ண கஷ்டமா? பட் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசினா கண்டிப்பாக நம்ம விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணுவார். போன வாரம் எப்படி நடந்தது நமக்கே தெரியும். ஸோ அதனால் நம்ம நம்பிக்கை வைப்போம், அவர் அட்ரஸ் பண்ணுவார்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த விஷயம் அட்ரஸ் ஆகி இதுக்கப்புறம் நடக்காது எல்லோ கார்டு விடும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.